நான் உங்கள் அம்மு தோட்டம் பேசுகிறேன். என்னுடைய அனுபவத்தை தாம்மா பகிர்றேன் நான். இன்றைக்கி வந்து நம்ம தூதுவளை கீரையை பற்றி பேச போகிறோம். தூதுவளை கீரை அல்ல தூதுவளை கொடி தான் தூதுவளை. அதை பற்றி பார்க்க போகிறோமா. தூதுவளை வந்து என்கிட்ட 2 இடத்துல இருந்தது. முருங்கையில் ஒன்று தானாக வளர்ந்ததுமா. 2வது எலுமிச்சங்கன்று ஒன்று நாங்கள் நட்டுக்கணும், அது கூட தூதுவளை இருந்தது. நான் மேலே கிரீன் நெட்டு இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னே இது பண்ணம்மா, 2 மாதத்துக்கு முன்னே. அப்போ வந்து அந்த தூதுவளையை நான் அப்புறப்படுத்த வேண்டிய சூழ்நிலை, அப்புறப்படுத்திட்டேன். இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேம்மா. தூதுவளை வந்துமா விதை போட்டு வரும்ன்ற ஒரு நெசசிட்டி இல்லை. நம்ம மாடி தோட்டத்தில் கூட எனக்கு தானாக தான் வந்தது தூதுவளை. இல்லைம்மா விதை போடலைனாலும் தாராளமாக போடலாம். எப்படி போடலான்னா, தூதுவளையில் சிகப்பு பழம் இருக்கும். அந்த பழத்தை ரிமூவ் பண்ணி அதில் இருக்கிற விதையை ஒரு வாரம் அப்படியே இதுலேயே ஒரு சின்ன தட்டில் கிட்டல போட்டு வைங்க, கொஞ்சம் வளரட்டும். வளர்ந்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லா வரும். அப்படியே அந்த பழத்தை நம்ம தக்காளி பழம் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி போட்டால் கொஞ்சம் யோசனை பண்ணுமா தூதுவளை. அந்த மாதிரி விதை போட்டு லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஆனால் என்கிட்ட 2 இடத்துல தூதுவளை தானாதாம்மா வந்தது. தூதுவளை வயல் வரப்புகளில், நிலத்தில், பூமியில் எங்கே அந்த காக்காய்கள் எச்சைகள் மூலம் எச்சம் பண்ணுதோ அங்கெல்லாம் தூதுவளை வருமா. தூதுவளை ரொம்ப ஹெல்த்துக்கு ஆரோக்கியம், சளிக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு அந்த ஒரு 10 மாதம் 11 மாதம் வெந்நீர் வச்சு நம்ம தலைக்கு ஊற்றும்போது வாரத்தில் 2 நாள் அந்த தூதுவளை, மொசக்கை, முருங்கைக்கிழை இலை, குப்பைமேனி இதெல்லாம் கசக்கி போடும்போது தூதுவளையை மஸ்ட்டாக செய்வாங்க. சளிக்கு நல்லது. இப்போயும் ஒரு சில வீட்டில் வந்து சளி குழந்தைங்களுக்கு வந்து 10-11 வயசுக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்கள் சளிக்கு வந்து இந்த மாதிரி தலைக்கு ஊற்றிட்டு தழைகள்லாம் போட்டு கொடுக்குறாங்கம்மா. நம்ம தூதுவளைக்கே திரும்ப வருவோம். அதுக்கு வந்து நம்ம பெரிய பராமரிப்பே இல்லைம்மா தூதுவளைக்கு. அவங்க நல்லா வெயிலில் இருக்கணும், அவங்களுக்கு தேவை தண்ணி. நான் வந்து மற்ற செடிங்களுக்கு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு ரெகுலராக தண்ணி கொடுத்துக்கிட்டு, இயற்கை உரம் கொடுத்துக்கிட்டு நல்லா வச்சுருந்தோம்மா. பூக்கள் வந்து நல்லா பர்பிள் கலரில் அவங்க ஒரு அழகாக பூ மலருவாங்க, பார்க்கவே அழகாக இருக்கும். தூதுவளை பழமும் நல்லா ரெடிஷாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். நமக்கே பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லை, வேது பிடிக்கணுன்னா அதுலேயும் நம்ம தூதுவளையெல்லாம் போடலாம். தூதுவளை தூதுவளை ஆடாதோட நம்மக்கிட்ட கருந்துளசி இருக்குது, சித்தர்த்தை இருக்குது, வசம்பு இருக்குது. அது எல்லாமே போட்டு வேது பிடிச்சிருக்கேன் நான். வேது பிடிக்கும், தூதுவளை பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களா. ஆனால் தூதுவளையெல்லாம் ஒரு வீட்டில் குழந்தைங்க இருக்கிற இடத்துல அது கண்டிப்பாக அவசியம் இருக்கணுமா தூதுவளை. அந்த காலத்தில் பெரியவங்க வந்து குழந்தைங்க தலைக்கு ஊற்றுனா அந்த கிராமப்புற அப்படி வேலியோரம் பார்த்துக்கிட்டே போவாங்க. தூதுவளை இருக்கா, மொசக்கை இருக்கா, என்ன இருக்குது, குழந்தைக்கு இயற்கை மருத்துவம் போக நமக்கு சளிக்கு ரொம்ப நல்லது. ஆனால் தூதுவளை ஹீட்டுமா. ஒரு நாளைக்கு நம்ம வந்து தூதுவளை இலையை பறித்து போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி காரக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஆனால் ரெகுலராக சாப்பிடக்கூடாது. 15 நாளைக்கு ஒரு தடவை வேணால் தூதுவளை நம்மக்கிட்ட இருந்தால் அதை கண்டிப்பாக சேர்க்கலாம். ஏன்னா மருத்துவ குணம் அதிகம் அதில், அதையும் பார்க்கணும். தூதுவளையை நம்ம விதை போட்டு வரணுன்னா உங்களுக்கு விதை கிடைச்சா போடுங்க, இல்லைன்னா அது தானாகவே வரும். நீங்கள் எங்கேயாவது போகும்போது கொஞ்சம் ரேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தூதுவளை கொடி கிடைக்கும். அந்த கொடியில் வந்து அப்படியே எடுக்காதீங்க, வேறு அருந்து போடும். கொஞ்சம் தண்ணி தெளித்து தான் எடுக்கணும். அக்கம் பக்கம் எங்கேயா கொஞ்சம் தண்ணி வாங்கி அந்த தூதுவளையில் தெளித்து ஈரப்பதம் இருந்தால் அடி வேரோடு வரும். அந்த வேர் மண்ணோட எட்டுன்னு வந்து வச்சா நமக்கு தூதுவளை நல்லா அருமையாக வருவாங்கம்மா. இதுதாம்மா தூதுவளையினுடைய சிறப்பு. நீங்கள் தாராளமாக விதை இருந்தாலும் போடலாம், தானாக வந்தால் எட்டுன்னு வந்து நடலாம். ஆனால் ஒரு எங்கே வச்சாலும் கொஞ்சம் ஓரமாக வைங்க தூதுவளையை. சரிங்களா. நடுவில் குடுவில் வச்சிடக்கூடாது. ஏன்னா அது வந்து முள் உள்ளது, முள் கையில் காலில் குத்தும். அடிக்கடி கை படுற இடம் கால் படுற இடத்துல வைக்காமல் எங்கே வச்சாலும் தூதுவளை கொடியை வந்து நீங்கள் ஓரமாக ஒரு செவுத்தோரம், ஒரு மதில் ஓரம் எங்கேயாவது ஓரமாக வச்சிங்கன்னா அது பயனுள்ள தகவலுமா உங்களுக்கு. ரொம்ப நன்றிம்மா.